This video is sponsored by BuyMode shopping app. இது ஒரு one of the best online shopping application. இப்போ Play Storeல available இருக்கு. மறக்காம descriptionல லிங்க் கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நாம விசிட் பண்ண போகிற இடம் ஜமுனாமத்தூரில் இருக்கிற ஒரு ஃபால்ஸை தான் விசிட் பண்ண போகிறோம். அது என்ன ஃபால்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பீமன் அருவின்றது தான் அந்த ஃபால்ஸ். எங்கே நிற்கணுமோ அங்கே தான் போய் நிற்கணும் வண்டி. பீமன் ஃபால்ஸ் ஜமுனாமத்தூர் ஃபால்ஸ், பீமன் ஃபால்ஸ், குட்டி ஃபால்ஸ், மிக நீளமான இரண்டாவது ஃபால்ஸ். உலகத்திலே மிகவும் கொடுமையானது எங்களுடைய செல்ஃபி தான். ஒட்டேங்கப்பா என்னையா அது? ஏய் போடு போடு போடு, வேற மாதிரி இருக்குது. நானும் ஜமுனாமத்தூர் ஃபால்ஸ் செம்மையாக இருக்குது பாருங்க பின்னாடி தண்ணி. ஆனால் ஃபுல்லாக தெரில, காட்டுறேன். ஒரு நிமிஷம். பயங்கரமான வியூ இருக்குது. இது இவ்வளோ பெரிய வியூ இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம வந்து அங்கே என்ட்ரன்ஸ்லேயே நம்ம இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டோம். ஸோ கீழே இறங்கி அங்கே போக முடியுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய பேர் கீழே போய் குளிச்சுன்னு இருக்காங்க, ஆனால் எப்படி போனாங்கன்னு தெரில. என்ன இப்படி இறங்கி வர மேலே வராங்க. ஸோ ஃபால்ஸ் அங்கே இருக்குது. ஸோ அதை சுற்றின்னு வந்து எனக்கு இறங்குறதுக்கு வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோதான் கீழே இறங்கி வந்துட்டோம். இதுதான் லாஸ்ட்டாக கீழே போகிறதுக்கு உண்டான வழி. எனக்கு ஆல்ரெடி போயின்னுக்குறாங்க ஒரு 3 பேர். ஃபால்ஸுக்கு கீழே போகிறதுக்கான வழி கிடையாது. இடையில் இருந்த ஒரு பிரிட்ஜு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிருக்கு, மொத்தமே உடஞ்சிட்டு இருக்குது. ஸோ அதனால் இங்கே அந்த சைடு போகிறதுக்கான வழி இல்லை. அதனால் அந்த நீர்வீழ்ச்சியில் தண்ணி போகிற வழியிலேயே நம்ம பாறை ஓரம் அந்த நீர்வீழ்ச்சி கிட்ட போகிறதுக்காக இந்த பாறையெல்லாம் ஏறி போயிருப்போம். அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துன்னு இருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபால்ஸ் தான் இங்கே இருக்கிற மெயினான ஃபால்ஸ். இதுக்கு மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அது சின்னதாக இருக்கும். ஸோ இதுதான் மெயினான ஃபால்ஸ். நீங்கள் ஜமுனாமத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். கீழே போன உடனே நம்ம கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து கிளம்பியிருப்போம். எதனால பார்த்தீங்கன்னா மழை தூறல் போட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால் நம்ம கீழே இருந்து நீர்வீழ்ச்சிக்கு மேலே ஏறி வந்துட்டுருப்போம். சுற்றுலா வரவங்க உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் பாருங்கள் ஒரு மண்டபம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம போன நீர்வீழ்ச்சி பார்த்திங்கன்னா இதுதான் அந்த நீர்வீழ்ச்சி. ஸோ இதுக்கு கீழே அங்கேருந்து அப்படியே டவுனில் ஃபுல்லாக இருக்குது. நம்ம கீழே போயிருந்தோம் பார்த்திங்களா, அது அந்த இடம் தான். ஸோ இப்போ நம்ம அப்படியே மேலே வந்திருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தண்ணி தெரியல குதிக்குது. ஆனால் இப்போ நீர் மட்டம் கொஞ்சம் ஏறி இருக்குது. ஏஷியாவிலே 2வது பெரிய தொலைநோக்கி இருக்கிறது ஜமுனாமத்தூர் தான். ஸோ ஜமுனாமத்தூரில் அதை பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற நீர்வீழ்ச்சியும் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒத்ததாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய்.